அந்த வெற்றி வாய்ப்பு இல்லாத டயத்தில் கொடுத்தாங்க. இப்போ ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு 2021 இருந்துச்சு, இது இருந்தது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அண்ணன் கட்டியிருந்தாங்க, மாவட்ட செயலர் அந்த எஸ்கே கட்டியிருந்தாங்க, நம்ம கட்டியிருந்தாங்க. இவங்களெல்லாம் கொடுப்பாங்கங்கிற ஒரு கண்டிஷனில் மாற்றி ஜவஹர்லால் கொடுத்தாங்க. அவர் கொடுத்ததோட இது என்ன ஆச்சுன்னு நம்மளோட கோரிக்கையை போய் நேராக வச்சானாலும் அது செயல்படுத்துறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேருந்து தஞ்சாவூர் இதுமாதிரி டிகேஜி நீலமகத்தன்கிட்ட போய் நிறையா கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அந்த சட்டமன்ற அலுவலகத்துலேருந்து உடனுக்குடன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு கும்பகோணத்தில் அன்பண்ணனும் அதே மாதிரி உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. திருவிடையம்பூர்லேயும் அதேமாதிரி செலியண்ணனும் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களை போய் பார்த்தாலும் நம்ம எம்எல்ஏ பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது எல்லாருமே சொல்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி படுத்துட்டு ஜெயிச்சாரோ அதேமாதிரி ஜவஹர்லால் ஜெயிச்சாருங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. காரணம் வந்து சூரியன் ஒதுக்கப்பட்டது தான். சூரியன் ஒதுக்கப்பட்டது தான். இருந்தாலும் கேண்டிடேட் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம திமுக கேண்டிடேட்டு மற்ற கூட்டணி கட்சியினோட நம்ம கேண்டிடேட்டுங்கிறது வித்தியாசம் இருக்குது. பண்ண இருக்காங்க, ஐயா ஜன இருக்காங்க, நம்ம இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட இதில் நம்ம கேட்டோம்னா உரிமையாக செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இப்போ ஜவஹர்லால் அண்ணா வந்து இங்கே இருப்பாங்க, நாளைக்கு சென்னையில் இருப்பாங்க, அப்புறம் இடையில கடைநல்லூரில் இருப்பாங்க. சூரியன் சொல்கிறேன். சூரியன் அதனால இந்த வாட்டி கொடுத்தாதான் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களாம் ஏதாவது பயனடையலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல உண்மையான கருத்து சொல்றேங்க. அவங்க ஒய்ஃப் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டுதான். நம்ம அண்ணன்ட்ட அப்புறம் ஐயா ஜனட்ட மாட்டுக்கலாட்டம் அண்ணா கட்சி கொடுத்தாங்க. போய் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணோங்க. அவங்களுக்கு மத்திய பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான லெட்டர் வந்து அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் அவங்க வைத்தியம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்த்தாங்க. அவங்களுக்கு உடல் ஒத்துழைக்காதால அவங்க இறந்துட்டாங்க. அது நம்ம கட்சி தலைமை தான் அண்ணா எல்லாம் சொல்லி தான் அவங்க செஞ்சு கொடுத்தது. முக்கியமாக மாவட்ட செயலர் இருந்தாங்க எஸ்கே அவங்க பரிந்துரையின் பேரில் தான் அது கிடைச்சிச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நிறையா திட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு திமுக தான் வந்து இன்னைக்கு பாதுகாப்பாரனாக இருக்குது. திமுக இல்லைன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட பிளவுவாதத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் காக்கணும்னா திமுக தான் தொடர்ந்து ஆட்சி அமைக்கணும். திமுக தொடர்ந்து ஆட்சி அமைச்சாதான் மக்களுக்கு நல்லா பயனடையும், மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அதுக்கு கல்வி ஒன்று தான் சிறந்த எடுத்துக்காட்டுன்னு தலைவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்வியை ஊக்குவிக்கணும்னா அது திமுக அரசால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்லேருந்து பசங்க எல்லாருமே வந்து வெளி மாநிலத்தில் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குது, பீகார் எப்படி இருக்குது, ஒடிசா எப்படி இருக்குது, குஜராத் எப்படி இருக்குங்கிற ஒரு இது மக்கள்கிட்ட நல்லா தோணுது. அது நம்ம ஊரில் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது. தலைவர் தான் வந்து தளபதி ஸ்டாலின் தான் வந்து மறுபடியும் முதல்வர் ஆகணும்ட்டு நம்ம மாநிலத்திலும் சொல்கிறாங்க. மற்ற மாநில இளைஞர்களும் அவங்கள்ட்ட சொல்கிற செய்தி என்னன்னா இந்த விஷயமா தான் இருக்குது. அதனால் தலைவர் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னா நம்ம ஒன்றுபட்டு வென்று காட்டணும். அது வென்று காட்டணும்னா நம்ம பாவனசம் தொகுதியை திமுக கொடுக்கணும். திமுக கொடுக்குற பட்சத்தில் நம்ம வெற்றி பெறலாம். வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது அடையும். பாவனசம் தொகுதியில் ஒன்றே சரி என் பையனுக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, எனக்கு போகல. அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் கட்சியில் இன்னைக்கு நேற்று அனுபவித்தோம் இல்லை. எஸ்கே அதான் சொன்னதே மாற்றம்